ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரோல் ஹாபி. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா டக்குன்னு போடலாம். ஏன்னா வந்து ட்ரோல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். நடுவில்லாம் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. தேர்ஸ் ஆல்வேஸ் அனதர் வேனா இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் இஸ் குட்னா ரெட்டு மேலே தான் குதிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வைப்பாங்க ட்ரோல் அப்படின்றது. ரெட் ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, அவக்கடா. ஓகே, ரெட் ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, அவக்கடா. ஓகே, வாவ்ண்ணா. ஓகே, இப்போ வந்து இருங்க. ஓகே ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிறேன். அது ஸ்டேஜ் எதுவும் கிளிச்சில் காட்டாமன்னு சொல்கிறதுக்குள்ளே அவுட் ஆகிடுமா? சரி, ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக பண்ணலாம். இந்த மாதிரி குதிக்கணும். நிறைய பேர் ட்ரோல் ஃபேஸ் பண்ணி தான் குதிக்கணும் போல நினச்சிக்காதீங்க. அகெயின்னாலே ரெட்டு தான் குட்டு. அங்கே பாருங்களேன், ஒருத்தர் ரெட்டு இஸ் குட்டுன்னு சொல்கிறாங்க, அதில் போய் அவுட் ஆகிறான். இருங்க, ஐயோ அவுட் ஆகிட்டேன். இங்கே பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு பார்த்தேன். ஓகே, அதெல்லாம் படிக்க தேவையில்ல. பக்கத்தில் ஒரு பிரிட்ஜை பார்த்துறேன். லுக் அண்டர் யுவர் லெக்ஸ். என் காலை பார்த்துட்டேன். ஓ, இதில் பார்க்கணுமா? கேமில் பார்க்கறதுக்குள்ள ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேங்க. எதுக்கோ பார்த்துக்கிறான். என்ன மாதிரி காமெடி பீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க போல். ஓகே, ஜம்ப் பண்ணிடுறேன். ஜம்ப்பா இருங்க. ஜம்ப்புனா ஜஸ்ட்டு வாக்கு தானே, அவ்வளோதான். ஜஸ்ட்டு வாக்குனா தாங்க ஜம்ப்பு. ஓகே, வாங்க டக்குன்னு போகலாம். இட்ஸ் லுக்ஸ் ஈஸியாக தான் இருக்குமா? இதை பூந்து போயிட்டேன். என்னோட மேலே குதிக்கும். வால் ஜம்பா இல்லை? ஓகே, பூந்து வந்துட்டேன். ஜம்பா இது ஜம்ப் பண்ணிட்டேன். ஓஹோ, ஜம்ப்புனா வாக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்க அவுட் ஆகிட்டு இருக்கலாம். தேர் இஸ் ஆல்வேஸ் அனதர் வேவா. ஏப்பா எங்கே பாருங்கள், இங்கே ஒரு வழி இருக்குது. நல்ல வேலை கீழே ஒன்று நினச்சேன். சரி, ஓகே, 14வது ஸ்டேஜ் கம்ப்ளீட். இப்போ இது ஐயா என்னது அவுட்டா இல்லையா? ஏங்க ஒரு செகண்டில் பயன்ட்டேங்க, அவுட்டுன்னு நினச்சி. சரி, ஓகே, லுக் அண்டர். இந்த இடத்துல ஏதோ தெரிஞ்சுது. கீழே பார்த்துக்கிறேன். ஓகே, இதுக்கும் இங்கே ஜம்ப் போட்டுடலாம். மிரர் வாட் யூ லுக். கண்ணாடியில் என்னடா பார்ப்பேன்னு கேட்குறாங்க. ஆப்போசிட்டாக தான் பார்ப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். கில் பிரிக்ஸ். ஆகே, நம்மளாம் ரெட்டு தான் நினைக்கிறேன். ரெட்டு தான். ஃபஸ்ட் அட்டப்பில் முடிச்சிடலாமா? ஓகே, முடிச்சிட்டேன். யூஸ் யுவர் பிரெயின். மூளையை யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்படின்னா இந்த பக்கமே குதிச்சிடலாம். திங்கா இப்படியே இல்லை, மண்டை இடிக்குது. ஓகே, இந்த பக்கம் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வச்சுருந்தேன். ஏர் எடுத்து விட்டானுங்க. அந்த ஸ்கின்னில் தான் குட்டியோண்டு ஆக்கி விட்றானுங்கன்னு பார்த்தா இதில் ஏர் எடுத்து விட்டானுங்க. ரெண்டு வழியும் பார்க்குறது ரைட்டுன்னா நடுவில் தான் ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டேன். அது மட்டும் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் வந்தோம்னா ஈஸி தான். இதெல்லாம் யாருமே டஃப்னே சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, ஆமாம், உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலர் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலர்னு சொல்லுங்கள். ஐயோ, மண்டை இடிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம கேம் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக அது போனவுடனே டக்குன்னு இன்னும் கீழே போகுது. அதான் வழியா? டெட். அவங்களே டிப்ஸ் கொடுத்துருக்காங்க எதுக்கு அவங்க சவுறு வச்சுருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. நோ நீட் டு ஜம்ப்னால் இது வழியாக போயிடலாமா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போனா ஜம்பே பண்ணக்கூடாதா? இல்லை அப்படின்றது இருக்குது. இதில் ஜம்ப் பண்ணி போனாலும் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, வந்தாச்சு 28th ஸ்டேஜ். இதுவும் அதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, கரெக்ட் தான் போல். ஃபைண்ட் த டெலிபோர்ட்டர். சும்மா நீங்கள் ஃப்ளூக்கில் பண்ணாலே வந்து பண்ணால் இங்கே நடந்தாலே வந்துடலாம். ட்ரை டு ஃபிட் இன். ஒருத்தன் ஏறிட்டான்றதை பார்த்து தாங்க நானே ஏறுறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக்கு அண்ட் டவுன் கீழே பாருன்றாங்க. இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுவேன். இப்போ ஒரு ஜம்ப்பு. ஏஎஃப்கேனா அவங்களாம் ஏஎஃப்கே இருக்காங்க போல். ஆமாங்க, சவுரில் ஏஎஃப்கே இருக்கு போல். இதோ பாருங்கள் லேசர். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சைட் லேசர். அதாச்சும் இப்படி குதிக்கணும், நெக்ஸ்ட் இப்படி குதிக்கணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி போயிட்டு அங்கேயே ஒரு ஜம்ப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸி தான். பார்க்க கொஞ்சம் இல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப நேரம் எடுக்கிறோன்றாங்க. அவ்வளோதான். 1+1 என்னது? இது ட்ரோல் அப்படின்றதுனால நம்ம 11க்கும் போகக்கூடாது, 2க்கும் போகக்கூடாது. இந்த மாதிரி தான் போகணும்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் போட்டே வந்துட்டேன். டோன்ட் டச் திஸ் பட்டன் டேஞ்சர். என்னது பேக் ரூம்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேக் ரூம்ஸ்லாம் ரொம்ப பயம். என்ன எனக்கு பேக் ரூம்ஸில் இருக்க விட்டானுங்க. ஓகே, அப்போ இந்த பக்கம் வேணாம் ஏதாச்சும். ஓகே, நம்மளுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் பேக் ரூம்ஸ். அம்மா பேய். அது ஒரு கேரக்டரில் அது அவங்க ஒரு பிளேயரு. ஒரு செகண்டில் போயிட்டு பேக் ரூம்ஸ்னால போய் ப்ரோ இங்கே வா ப்ரோ. ஓகே, ஹெல்ப் பண்ணிட்டேன் நான் வேலை. இது என்னது நசிக்கணுமாண்ணே? நம்மளாம் அசால்ட்டாக போகலாம், ஏதாச்சும் ட்ரோல் தானே. ஐயோ மண்டே நசுக்குது. ஆல்ரெடி முடியலன்னு வெறுப்பில் இருக்கேன் ஸ்கின்னில். இவனுங்க என்னடா மண்டையை நசுக்குறானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ நசுக்குறானுங்களே, மண்டையை கூட நசுக்க முடியல. கண்ணாடி ஒஞ்சி கண்ணில் குத்திச்சுனா என்னடா பண்ணுறதா? ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டா, போடா அப்பாடா. சரி ஓகே, இருங்க இங்கே ஒரு ஓட்டையை உள்ளே குதிடா. ஓட்டைக்குள்ளே குதிடா. என்னடா ஓட்டைக்குள்ளே குதிடா. அப்பாடா. ஏங்க ஸ்கின்னு பார்த்தீங்களா, பேம்பர்ஸ் போட்டிருக்கு. ஐயோ ஏங்க கீழே உண்டுன்னு நினச்சிட்டேங்க. இந்த மாதிரி தான் ட்ரோல்லாம் பண்ணுறவானுங்க போல். டோன்ட் டச் த ரெட் அண்டர் யூ. அப்புறம் கீழே பார்க்க முடியாது ப்ரோ. நீ இப்படி கீழே நல்லா லாங்க வச்சு. ஐயோ தெரியாமல் தொட்டுருங்க. சரி ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக பண்ணலாம். வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோதாங்க, குதிச்சு வந்தாச்சு. இப்போ என்னது ஃபைண்ட் அனதர் பேத். ஓகே அவ்வளோதான். கிளிக்கு த ஆரஞ்ச் பிளாக் கிளிக். இன்னும் நீட்டமாக போகாதா? ஜம்ப் போய் இந்த க்ரீன் பில்லர் இருக்கிறது வேஸ்ட் இல்லைன்னு சொல்லுது. ஓகே வாங்க மேலே ஏறிடலாம். ஓகே வாங்க நம்ம மேலே ஏறலாம். எந்த பக்கம்? இந்த பக்கமா? இது மேலே ரெட்டை தொட்டோன்னா அவுட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் யாருக்கு தெரியும். இது எப்படி? ஏங்க இருங்க, இங்கே எதோ ஏணி இருக்குது. ஜம்ப் பண்ணுறா. ஏணி இருக்குது பாருங்க. ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இல்லைங்க திரும்பி போய் ஈஸி தான் போல். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் யுவர் வே. இப்படி குதிக்கணும். ஐயோ அவுட் ஆகிட்டோம். அப்போ நடுவுலையா? ஏங்க நடுவில் போலங்க. ஓகே, ஆனால் கண்ணுக்கே தெரியல இது மட்டும். நீ மறந்துடாத நீ என்ன இந்த கேமில் படிச்சேன்றானுங்க. இது மேலே ஏற முடியுமா? ஏற முடிறது தான் பார்த்தோம். சரி ஓகே, இது வால் ஜம்ப்பாக இருக்கும்னு சொல்கிறது. இது வால் ஜம்ப் இல்லை, இது லேடர் ஜம்ப். லேடர் ஜம்ப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 of the 3 இஸ் சேஃப். ஹே அப்படின்னு சிரிக்கிறாங்கோ. அதெல்லாம் இதுவும் ஈஸி தான். சும்மா இது மேலே தான் குதிக்கணும். அவங்களே டிப்ஸை போட்டுருக்காங்க பாருங்கள். என்னது அவகடா ஸ்ட்ராபெரி ஸ்கை என்னவா இருக்கும்? ஸ்ட்ராபெரி இல்லையா? ஓகே, கம்ப்ளீட் பண்ண முடியுதா? ஐயோ என்ன அவுட் ஆகிட்டான். அந்த பாக்ஸை தொடக்கூடாதா? அவகடா ஸ்ட்ராபெரி ஸ்கை க்ரீனும் இல்லையா? இன்னும் இப்படி விருப்பத்துறானுங்க. அவகடா ஸ்ட்ராபெரி ஸ்கை க்ரீன். இல்லைங்க க்ரீனே இல்லைன்றாங்க பசங்க. சரி ஓகே வாங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி ஸ்கை. ஓகே நான் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். ஜம்ப்லாம் வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே எப்படி என்ன அவுட் ஆகிட்டேன். இது என்னங்க ஆன்சராக இருக்கும்? கீழே ஒன்றும் தரல. ஒருவேளை இங்கே எதுவுமே இல்லையாங்க? எதுவாக இருக்கும்? ஓகே, இந்த சைடுக்காக பார்த்துட்டேன். லுக்கு எபோ வர வேண்டுவோம். மண்டைக்கு மேலே பாடுறான். என்ன தெரியுது? இதுக்கு கிட்ட வந்து பார்ப்போம். ஓஹோ இது மேலே இது கொஞ்சம் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ண நான் சொல்கிறது இது பாருங்கள். ஓகே, இதனால ஜம்ப் பண்ணாதீங்க, நடந்தே வரலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்க நார்மலாக இருக்கும். பார்க்கவே நார்மலாக தான் எங்கே இருக்குது. ஒன்றாலே பண்ண முடியும். ட்ரோல் அப்படின்றதுனால அது சைட்லலாம் போகுது. இது மேலே தான் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கா
இன்னும் இடிக்குது. ஓகே ஓகே ட்ரோல் அப்படின்றதுனால ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த வழின்னு என்கிட்ட கேட்குறீங்க? இவங்க நடுவுலையா? ஐயோ நடுவில் இல்லையா? இந்த வழியும் இல்லை. ஆனால் என் ஸ்கின்னுக்கு ட்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ட்ரௌசர்ன்ற பேம்பஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுவும் இல்லை, வேறு எதுவாக இருக்கும். சரி இருங்க, நம்ம பாட்டுக்கு குத்து மதிப்பாக போவோம். இதுக்காக போயிட்டு இப்படி வச்சுப்போம். ஈஸி தான் போலங்க. எண்டுக்கு வந்துட்டோமா இல்லை? சரி ஓகே வாங்க போவோம். டக்குனு குதிச்சிடலாம். இன்னும் இடிக்குது. இதுக்கு அவ்வளோதான். டெலிபோர்ட் ஃப்ரீ லெவல் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த பட்டன். ஓஹோ இது எண்டு இல்லையா? 5 செகண்ட்ஸ்க்குள்ளே கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுமா? ஓகே எங்கே இருக்குது? இது பார்க்க ஹெச்எஸ்எம் இது அது வந்து மின்கிராஃப்டா என்னது மைண்ட் கிராஃப்டா? இது வரைக்கும் பட்டன் கிளிக் பண்ணிட்டேனா? ஓகே. என்ன உள்ளே போக முடியல? என்ன கிளிச்சு? டக்குன்னு ஒன்றாங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி என்னங்க வச்சுப்போ எங்கே பாருங்க லேட்ரு ரெட் கலரில் அழகாக வச்சுருக்காங்க விசிபிளாக. ஐயோ ஜம்ப் பட்டன் கிளிக் பண்ணால் வேறு எதையோ கிளிக் பண்ணிட்டேன். அப்பா ஓகே இது ஈஸி தான். நாங்கள் ஈஸி ஓகே. இது எப்படிங்க போடுறது? சரி வாங்க உள்ளே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ இதுங்க இது மேலே எங்கேயாச்சும் ஏறணுமா? எங்கே பாருங்க வழி. ஈஸி தாங்க. செம்ம ஈஸியாக வச்சுருக்காங்க ட்ரோல் ஹாபினாலே. ஹார்டஸ்ட் ஹாபிஸ் ஏதாச்சும் வேணுன்னா ட்ரை பண்ணலாம், சொல்லுங்கள். இதுன்னு தான் அந்த சைடுக்கு வழி இருக்குது பாருங்க. ஈஸியாக தெரியுது. இதெல்லாம் மறைச்சே வைக்க மாட்டாங்க போல. டேய் என்னது இது? என்னங்க உள்ளே வச்சுருக்காங்க லேசரா கன்னி வீடு வச்சுருக்காங்க. கன்னி என்ன இது மேலே ஏற முடியல? இல்லைங்க ஏற முடியல. ஏதோ கிளிச்சாங்க. ட்ரோல் ஹாபி அந்த இதுக்கு பதிலாக பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது எப்படி நான் போவேன்? சரி குதிச்சு போயிடலாம். ஐயோ அங்கே பயன்ட்டங்க. உண்மையிலே அவுட்டுன்னு நினச்சி பயமுறுத்தலே இருக்கானுங்க. இது நல்லாவே தருது, ஈஸியாக தருது. யாருனாலும் ஈஸியாக பார்த்து எஸ்கேப் ஆகலாம். 73rd ஸ்டேஜ் ரெட்டில் தான் குதிக்கணும் போல். இப்போது ரெட்டு தானே, இன்னும் அவுட் ஆகிட்டான். கடைசி இது மட்டும் ஒயிட்டு. ஒயிட் இல்லை, ஐ மீன் கிரே. இது வந்து இப்படிக்கா போகணும். அவ்வளோதான் ஈஸி. 75th ஸ்டேஜும் ஈஸி தான். இது எப்படி நான் போவேன்? ஜம்பும் பண்ண முடியல. அப்போ என்ன வேவாக இருக்கும்? ஐயோ நாங்கள் இங்கே வச்சுருக்காங்க அவுட்டுன்னு நினச்சா. சரி ஓகே ட்ரோல் அப்படின்ற இருங்க இது கிடையாதுங்க. சூப்பர், தெரியாமல் அதில் குதிச்சிட்டேன். நோ ப்ராப்ளம். அதுவும் பண்ணால் அப்படியே செக் பாயிண்ட். என்னதுங்க அது? ரெட்டு தான் தொடரணுமா? ட்ரோல் ஹாபின்றதே சில நேரத்தில் மறந்துடுறேன். சரி ஓகே ஈஸி தான், வாங்க போகலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐயோ மறையுதா? இருங்க இங்கே ஏதாச்சும் வழி இருக்குமே. இருங்க மேலே ஏதோ லேட்ரு பார்த்தேன். மேலே லேட்ரு இங்கே பார்த்தீங்களா? கண்ணே தெரியாத இடத்துலலாம் வச்சுருக்காங்க. செம்ம ஆளுதாங்க. 80th ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது இதுக்கும் லேட்ரா? ஈஸி தான். அப்படியே வந்தாச்சு. ஃபைண்டு த கோடு. என்ன கோடு போடலாம்? 81st ஸ்டேஜில் இருக்கும்ல, ஸோ 81st ஸ்டேஜ் போடலாமா? இன்னும் வரல. 81ரா? இதுக்குள்ளே பூந்த ட்ரோல் ஹாபின்றதை மறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அவுட்டு. ஓஹோஹோ இது மேலே எதாவது வச்சுருக்காங்க பாருங்க. சரி அது மேஸா? ஐ ஹேட் மேஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்காது மேஸ். வாங்க குத்து மதிப்பாக போவோம். இருங்க இந்த இதுக்கெலாம் ஸ்க்ரீனை நல்லா பெருசாக வச்சுக்கணும். இல்லை முட்டு சந்து இப்படிக்கா போவோம். அவ்வளோதாங்க, கரெக்டாக போகிறோம் போல். ஐயோ முட்டு சந்து கரெக்டாக போகிறோன்னு சொல்லிட்டு முட்டு சந்து. ஓகே வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வழி இல்லையா? அங்கே பாருங்க, அங்கே மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது. இதா வழி? ஐயோ ஏமாற்றி விட்டாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜுக்குள்ளே போய்க்கலாம். என்ன பண்ணணும்? இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே
யூ நீட் டு ஜம்ப் பட் வென் அண்ட் வேர். உன்னால் குதிக்கணும் ஆனால் எப்போ. ஏங்க குத்து மதிப்பாக தாங்க குதித்தேன் ஃப்ளூக்கில். சரி ஓகே. என்ன இடிக்குது? ஓஹோ இந்த பக்கம் பார்த்தீங்களா வழி வச்சுருக்காங்க. சரி ஓகே. ட்ரோல் அப்படின்னாலே ஈஸியாக தான் இருக்கும் போல். இது நான் வால் ஜம்பா? இதுவும் வால் ஜம்ப்பு தான். அப்போ இது என்ன வால் ஜம்ப் ஆகும் போல். என்ன வழியாக இருக்கும்? வால் ஜம்பா? அவுட்டு. ஓகே நான் ஒன்று அதை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இது எப்படிங்க? இது வந்து அந்த அப்பர் மேஸ் மாதிரி ஓகேங்களா. அது வந்து அந்த இது ப்ளூ கலர் தொட்டா அவுட்டு. ஃபைனலி ஒரே டார்க் ப்ளூ பார்க்குறேன். எனக்கு டார்க் ப்ளூவும் பிடிக்கும், லைட் ப்ளூவும் பிடிக்கும். 2 ப்ளூவுமே எனக்கு பிடிக்கும். இது ஒன்று இவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஐயோ ஏற முடியலையே. உள்ளே தான் போய் ஆகணுமா என்ன? சரி ஓகே வாங்க. நம்மளாம் எத்தனை வாட்டி பண்ணுறோம் இதெல்லாம் கூட பண்ண மாட்டோம். ஆமாம் பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 எல்லாம் கமெண்டில் தருங்க. அப்போ தான் நான் எனக்கு ஒன்றா போடுவேன். ஃப்ரீ லெவல் ஈஸி தான். இப்போ லோல்னால் என்ன இங்கே ஸ்பான் பண்ணி விட்டாங்க? லோல் நெவரா? அதை தொடக்கூடாது போல் வச்சாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு. ஓகே டிட் ஐ சி திஸ் பிஃபோரா? பார்த்துருக்கேனே. என்ன பூருது? ஆமாம் பார்த்துருக்கேன். என்னங்க மேஸ் மாதிரி வருது. இதுவே ஒரு மேஸுங்க. மேஸ் குட்டி மினியேச்சர் மேஸ். ஐயோ என்னங்க இப்படி தள்ளி விட்டுச்சு மேரத்தானில் வர்ற மாதிரியே. ரிவ்யூ ஆகுடா. ஓகே ரிவ்யூ ஆகிட்டான். இருங்க இந்த பக்கம் குதிக்கலாமா? ஈஸி. நான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே இல்லை அந்த வழியை. இது எப்படிங்க பண்ணுறது? ஐயோ இது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரில. இது மேலே என்னங்க வழியே இல்லை. சரி ஓகே வழி இருக்கா இல்லை எனக்கு கூட கண்டுபிடிக்கும் போல். கொஞ்சம் நேரம் போய் இது பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி ஓகே இந்த இடத்துல என்ன மண்டி இடிக்குது? எப்படிங்க போனோம்? ஒருவேளை இந்த மாதிரி அவுட் ஆயிடுறான். அப்போ எப்படி குதிக்கணும்? ஓகே இந்த இடத்துல சைடில் ஒரு வால் இருக்குது பாருங்கள். அடுத்தால் தான் நோட்டீஸே பண்ணேன். இப்படி தான் ஈஸியாக தான் போல. போயிடுவோம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன். டேப் த பட்டன் டு ஓப்பன் த கேட். இல்லை அமுக்கும்ல. ஜம்ப் பண்ணணுமா? என்ன கீழே விட்டான்? ஒருவேளை அப்படியே போகணுமோ? அப்படியும் போகல. வால் ஜம்பா? ஓகே இது என்னது? அவுட் ஆகிட்டா? இது ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். இது எப்படி போகிறதுன்னு தெரியலையே. எப்படி வச்சுருப்பாங்க? மேலே போனாலே அவுட் ஆயிடுறான். ஏதாச்சும் இருக்குமா? அவுட் ஆகிட்டே இருக்கானே. இதுக்கு என்ன வே இருக்கும்? திங்க் பண்ணணும். இது மேலே வச்சாலும் அவுட் ஆகுறான். அப்போ என்ன பண்ணுறது? யோசி எந்த வழின்னு கூட தெரிலங்க. ஒரு வழியாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. செம்ம டஃப்பாக இருந்துச்சுன்னா. சம்திங் இஸ் ராங் எதில் சொல்லுவாங்களே. சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். ஏன்னா அது முன்னாடி வச்சுது. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணோம்? இந்த சைடுக்கு அதுக்கு போய் இன்னும் ஜம்ப் பண்ண. இதுக்குள்ளே எதுக்காச்சும் பூர்ற வழி வச்சுருப்பாங்களா? பூர்ற வழி எங்கேயும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் பூர்ற வழி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுக்குள்ளே போயிடலாம். இதில் இவ்வளோ டஃப் இருக்குது. ஐயோ ஆமாம் இருங்க இந்த இடத்துல பிரிட்ஜு பார்த்தேன். ஈஸிங்க. இது வாலுங்க, பிரிட்ஜ் இல்லை. சாரி பிரிட்ஜ் இல்லை வால். இது எப்படிங்க நான் பண்ணுறது? ஏங்க 99th ஸ்டேஜுங்க. நம்ம கம்ப்ளீட்டே பண்ண போகிறோம். என்னதுங்க இது இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க? எதுவாக இருக்கும்? எதுனாலும் இருக்காது. ஆனாலும் ஈஸியாக கூட வச்சுருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்காக ஒரு வழி பார்த்தேன். ஐயோ வழி பார்க்கலாம். பார்த்தேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சு எப்படிங்க போக முடியும்? நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காங்க கேமு. நெக்ஸ்ட்டு ஓகே இது மேலேயா? ஐயோ அப்போ அது மேலே போகணுமா? இதை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். உங்களுக்கும் காட்டியிருந்தால் வெறுப்பாயிடும். இன்னும் இதுலேயும் அவுட் ஆகிட்டான். ஓகே இந்த சைடுக்காக வால் கொடுத்துருக்காங்க. அது கூட கவனிக்காமல் போயிட்டுருக்கேன். வாவ் தட்ஸ் வில் பி ஃபன் அப்படின்றாங்க. ஜாலியாக இருக்குமா?
சரி ஓகே ஏறுவோம். அவங்கள நம்பி தான் ஏறுறேன். அங்கே பாருங்களேன் பேம்பஸ் தெரியுது பாருங்கள். என் ஸ்கின்னுக்கு மட்டும் ஏன்டா பேம்பஸ் ஆகுறாங்கன்னு தெரில. சரி ஓகே. ஏங்க சர்க்கேஸு ஐயோ அவுட் ஆகிட்டேன். ஓ அவுட் ஆகலையாங்க. ஃபன்னுன்னு சொல்லிட்டு பிஜே கிளப்பிட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவுட் ஆகலை. இது எப்படி ஏறுறது? ஏய் ஓகே ஈஸியாக தான் குதிக்கலாம் போல. என்ன ஏற முடியல. ஐயோ பிடிங்கிருச்சு. என்னங்க இப்படி விழுறான். இங்கே பாருங்க பிரிட்ஜ் இருக்கு. எந்திரா. ஓகே பிரிட்ஜ் இருக்குங்க. அதை கூட பார்க்க ஜாலியாக போய் மேலே விளாண்டுருக்கேன். சர்க்கேஸ் பண்ணுறேங்க. இது ஓகே. இது நான் இங்கே என்ன லேசர் வச்சுருக்காங்க. ஐயோ அவுட் ஆகிட்டேன். ஒருவேளை இந்த சைடுக்காக போகக்கூடாதோ. இப்படிக்கா போனோமோ. இன்னும் வலிக்கிறான். ஈஸி. மறுபடியும் சர்க்கேஸில் வலிக்கிட்டு விழுற மாதிரியே விழுறான். எந்திரா. இது எப்படி போனோம். இது அவுட் ஆயிடும். அப்போ இதில் ஏதாச்சும் வழி இருக்குமோ. என்ன வழியாக இருக்கும். ஜம்பும் பண்ணி பார்த்துட்டேன். என்ன கீழே ஒரு வழி தெரிஞ்சு இருந்தால் சும்மா தான் போனேன். கரெக்டாக எழுந்திரிச்சு. இஸ் தட் த ஸ்டேஞ்சுன்னு எதை சொல்கிறாங்க. ஈஸி தான் இதுவும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹாபியை. எஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஹாபியை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஹாபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஹாபியும் டஃப்பாக கொடுங்க. அப்போ தான் ஜாலியாக விளாட முடியும். இவங்க தான் டாப் பிளேயர்ஸு டாப் டோனர்ஸ் போல். மோர் ஸ்டேஞ்சாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். என்னங்க ஸ்பீடாக போகிறான். ஸ்பீட் காயிலா. ஈஸி தான். ட்ரை அவர் நியூ என்னதுங்க இது பாருங்கள். நல்லா பாருங்கள். பிக்கு குட்டியோண்டு இருக்கிற இடத்துல எப்படிங்க பிக்காக இருக்கும். இது என்னது. ஏதோ ஸ்டீல் பண்ணணுமா என்ன. ஓகே ஏதோ ஒன்று. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.